விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற சீரியல் ராஜா ராணி. ராஜா ராணி சீரியலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திவ்யா கேரக்டரில் நடித்தவங்க தான் அன்ஷு ரெட்டி. இவங்க இப்போ 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ஹைதராபாத்தில் இறந்துட்டதா நிறைய மீடியா நியூஸ் வருது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் தெரியாமலே இருக்குது. தெலுங்கு ஆக்ட்ரஸான பார்கவி அண்ட் அன்ஷு ரெட்டி 2 பேருமே விக்ரமாபாத்தில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஹைதராபாத்தில் இருக்கிற அவங்களோட ஹோமுக்கு ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது மரத்தில் மோதி கார் ஆக்சிடெண்ட்டில் அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேருமே உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்கவி மட்டும்தான் ஸ்பாட் அவுட் ஆனாங்க. அன்ஷு ரெட்டிக்கு வந்து நிறைய காயம் இருக்குது, அதனால பக்கத்தில் இருக்கிற ஹைதராபாத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்கள அட்மிட் பண்ணியிருக்கிறதாவும் மீடியா நியூஸ் நிறைய வந்துச்சு. ஸோ அந்த அன்ஷு ரெட்டி வந்து ஏற்கனவே ராஜாராணி சீரியலில் திவ்யா கேரக்டரில் நடித்தவங்களா அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸ் வந்து வெளியாயிருக்கு. ஆனால் ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்குது, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் வந்து அவங்க வந்து பாதி காயங்களோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுக்கிடையில் இன்ஸ்டாகிராமில் அவங்களோட அஃபிஷியல் பேஜில் அவங்க வந்து அவங்களோட ஃபோட்டோ போட்டு அலைவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதிலேருந்து பார்க்கும்போது அவங்க தான் கிடையாது, அன்ஷு ரெட்டிங்கிற பேரில் வேறு ஏதாவது ஒரு தெலுங்கு ஆக்ட்ரஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா அன்ஷு ரெட்டி ராஜாராணி சீரியலுக்கு அப்புறமா ஜெயா டிவியில் ஒளிபரப்பான கோபுரங்கள் சாய்வதில் அப்படிங்கிற ஒரு சீரியலை தான் கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் ரோல். இதுக்கிடையில் அவங்க தெலுங்கு சீரியலில் உண்மையிலேயே நடிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு தான் இந்த விபத்து நடந்துச்சா என்ன அப்படிங்கிறது இன்னும் ஒரு புதிராகவே இருக்குது. ஆனால் அன்ஷு ரெட்டி வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அலைவ் அப்படின்னு போட்டிருக்கிறது போதே தெரியுது, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எதுவுமே நடக்கலை. அவங்க பேரில் வேறு ஏதாவது ஒரு தெலுங்கு ஆக்ட்ரஸ்க்கு இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஒருவேளை அவங்க வந்து மீடியா தப்பாக மீன் பண்ணி அவங்களோட ஃபோட்டோ வந்து எல்லா மீடியா நியூஸ்லேயும் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் தெரியுது.